என்ன அபி நீ 5:30 மணிக்கு போனாங்க இன்னும் வரலங்கிற? அதை கூட கவனிக்கலையா நீ? இல்லைங்க, வேலையில் நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். சரி அவங்களுக்கு கால் பண்ணு. அபி கால் பண்ண ஸ்விட்ச் ஆஃப். அதுக்குள்ளே மாடி தோட்டம் எல்லாம் தேடி போன சங்கரும் வந்துட்டான். அவங்க 2 பேரும் எங்கேயும் இல்லைடா, ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி வா பார்க்கில் பார்த்துட்டு வரலாம். 2 பேரும் வேகமாக போக பின்னாடியே அபியும் ஓடி வந்தா. நீ இங்கே இரு அபி, நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம். இல்லைங்க பரவாயில்ல, நானும் வரேன். அதுக்குள்ளே அங்கே விஜயும் வந்தா. என்னண்ணே ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா? பார்க்குக்கு போன ஆர்த்தியும் சாராவும் இன்னும் வரல. ஐயோ எங்கே போயிருப்பாங்க? அதை பார்க்க தான் உங்கள் அண்ணனும் மாமாவும் போகிறாங்க. நானும் கூட போகிறேன். இருங்க அண்ணி, நானும் வரேன். வேணாம் விஜி, நீ இங்கே இரு, நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம். இல்லை அண்ணி, நானும் தான் வருவேன். நானும் வரேன். 4 பேரும் வேகமாக பார்க்குக்கு போக பார்க் க்ளோஸ்டு. என்ன பார்க் மூடி இருக்கு? மணி 8:30 ஆகுது. பின்ன மூடாமல் என்ன பண்ணுவாங்க? இப்போ என்ன பண்ணுறது? அந்த சிசிடிவி கேமரா வேணும்னா செக் பண்ணலாமா? வாட்ச்மேன் உள்ளே இருக்காரான்னு தெரியலையே. வேகமாக பார்க் கேட்ட தட்ட அந்த நேரம் சரியாக விஜயோட ஃபோன் அடிச்சுது. ஏதோ புது நம்பர், யாருன்னு தெரியலையே. என்ன விஜி, ஏதோ புது நம்பர்லேருந்து கால் வருது, ஸ்பீக்கரில் போடு. ஹலோ, என்ன கண்ணே, எப்படி இருக்க? யார் பேசுகிறது? அதுக்குள்ளே என் குரலை மறந்துட்டியா? நான் தான் குமார். என்ன என் நம்பரெல்லாம் பிளாக் பண்ணிட்ட போல இருக்குது. ஃபோன் போட்டால் போகவே மாட்டேங்குது. இங்கே கொடு விஜி. டேய், உனக்கு என்னடா வேணும்? நீயா பக்கத்தில் தான் கீரியா? எனக்கு ஒன்றும் வேணாம், உனக்கு தேவையானது தான் என்கிட்ட கீது. என்னடா சொல்கிற? அதாவது அந்த குழந்தை அப்புறம் அந்த 2 பொண்ணுங்க எல்லாரும் என்கிட்ட தான் இருக்காங்க. நீ இப்போ என்ன பண்ணுற? உன் தங்கச்சி ஆண்டா ஃபோனை கொடுக்குற. விஜி பக்கத்தில் தான் இருக்கிறா, சொல்லு. நீ எனக்கு தரேன்னு சொல்லி ஏமாத்தினியே நகை, அது எனக்கு வேணும். நீ என்ன பண்ணுற? கரெக்டாக 10 மணிக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடு. வரும்போது இந்த குழந்தையோட அம்மாவையும் கூட்டின்னு வா. உன் கூட வேறு யாரும் வரக்கூடாது. அதே மாதிரி போலீஸுக்கும் போகக்கூடாது. தடவை மாதிரி என்னை ஏமாத்தணும்னு நினச்ச இவங்க யாருமே உனக்கு உசுரோடு கிடைக்க மாட்டாங்க. டேய், உனக்கு தேவை நகை தானே, அதை நானே கொடுத்துட்றேன். எங்கே வரணும்னு சொல்லு. நானே சொல்கிறேன் கண்ணு, இன்னும் 1 மணி நேரத்தில் நானே சொல்கிறேன், வெயிட் பண்ணு. எல்லாருமே பதப்பதப்பாக நின்றுக்கிட்டு இருக்க அடுத்த 5வது நிமிஷம் மறுபடியும் ஒரு ஃபோன். இங்கே பாரு, நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் என்னால் மாற்ற முடியாது, அது ரிஸ்க்கு. அதனால் நீ பணமாக கொடுத்துரு. எவ்வளோடா வேணும்? ஒரு 50 லட்சம். என்னது 50 லட்சம்? சரி, எங்கே வரணும்னு சொல்லு. உங்கள் ஃபேக்ட்ரி இருக்குது இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு பாழடைஞ்ச குடோன் இருக்குது தெரியுமா? அந்த இடத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரத்தில் வரணும். டேய், 1/2 மணி நேரத்தில் அவ்வளோ பணத்தை எப்படி ரெடி பண்ண முடியும்? அது உன் பிரச்சனை, என் பிரச்சனை இல்லை. இன்னும் 1/2 மணி நேரத்தில் உன் தங்கச்சியும் அந்த பொண்ணும் பணத்தோடு இங்கே வரணும். அப்படி வரல, இவங்க 3 பேர் கழுத்தையும் அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். உடனே பணத்துக்கு ரெடி பண்ணு. அதை விட்டு போலீஸு கிளீஸுன்னு போகாத, அப்புறம் உனக்கு தான் நஷ்டம். இங்கே பாரு, நீ கேட்குற பணத்தை நான் கொடுத்துட்றேன். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ பணத்தை கொடுத்துட்டு கூட்டின்னு போயிட்டே இரு. அவன் ஃபோனை கட் பண்ணிட. இப்போ என்னங்க பண்ணுறது? இரு அபி, பதட்டப்படாத, இப்போ பொறுமை தான் முக்கியம். கௌதம் உடனே நிரஞ்சனுக்கு கால் பண்ணான். சொல்லு மாமா. நீ பிஸியா? இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்கேன், சொல்லு. உடனே கிளம்பி எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பார்க்குக்கு வா. ஏன் பதட்டமாக பேசுகிற? ஏதாவது பிரச்சனையா? ஆமாம், பெரிய பிரச்சனை. நீ உடனே கிளம்பி வா. நிரஞ்சனும் 10 நிமிஷத்தில் அங்கே வந்துட்டான். கௌதம் அவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல, ஒரே நம்பர்லேருந்து 2 தடவை கூப்பிட்டானா? ஆமாம் நேரு. அப்படின்னா அவன் தொழிலுக்கு புதுசாக தான் இருக்கும். யாரும் பயப்படாதீங்க. விஜி,
நீ வீட்டுக்கு போய் சாரா, ஆர்த்தி, உங்கள் அம்மா 3 பேர்கிட்டையும் நான் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு வா. சொல்லுங்கண்ணா. இந்த பார்க்கு கிட்ட நிவிக்கு ஒரு கேக் வெட்ட போகிறதாவும் 12 மணிக்கு மேலே தான் எல்லாரும் வீட்டுக்கு வருமோன்னு சொல்லிட்டு வந்துரு. வரும்போது ஒரு ட்ராலி பேக்கையும் எடுத்துக்கிட்டு வா. உன்னோட ஃபோனுக்கு தானே அவன் ஃபோன் பண்ணான்? ஆமாண்ணா. உன் ஃபோனில் கால் ரெக்கார்ட் இருக்கா? இருக்குண்ணா. அந்த ஃபோனை கொடுத்துட்டு நான் சொன்ன வேலையை உடனே செஞ்சுட்டு வா. சரிங்கண்ணா. ஃபோனை கொடுத்துட்டு விஜி வேகமாக வீட்டுக்கு ஓடினான். எனக்கு பயமாக இருக்கு நிரஞ்சன். அவன் ஒரு பைத்தியம். இப்போ என்ன பண்ணுறது? முதல்ல பதட்டப்படாத. எப்போ ஒருத்தன் ஒரே நம்பர்லேருந்து 2 தடவை கூப்பிட்றானோ அப்போவே அவன் கடத்தலுக்கு புதுசுன்னு அர்த்தம். ஃபோன் ரெக்கார்டரை ஓட விட்டு கேட்டான். முதல்ல நகையை கொடுன்னு கேட்டுட்டு அப்புறம் பணத்தை கொடுன்னு கேட்குறான். அப்போ அவனா இதை எதையும் செய்யலை, கூட யாரோ சொல்லி கொடுக்குறாங்க. சரி, இப்போவே டைம் ஆகுது. நீ என்ன பண்ணு, விஜயையும் அபி சிஸ்டரையும் ஒரு ஆட்டோவில் ஏற்றி அனுப்பு. நாம் உங்கள் பின்னாடியே போகலாம். ஆட்டோலியா? ஆமாம், அதுதான் நல்லது. அதுக்குள்ளே விஜி பேக்கோடு ஓடி வந்துட்டா. அப்போது பணம்? இப்போ அவங்களுக்கு பணம் கொடுக்க போகிறேன்னு யார் சொன்னது? அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு 50 லட்சமா? அவனுக்கு இந்த நிரஞ்சன் யாருன்னு காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டியா விஜி? சொல்லிட்டேண்ணா. என்ன சொன்னாங்க? சாராவோட அம்மா தான் ரொம்ப பயந்தாங்க. எல்லாம் சரியாக நடக்குமா நிரு? ஒரு பிரச்சனையும் வராது. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஷங்கர், நீ ஒரு ஆட்டோ கூட்டிகிட்டு வா. அதுக்குள்ளே குமார் மறுபடியும் ஃபோன் பண்ணான். ஏய், பணம் ரெடியா? ரெடியாக இருக்குது. அதை கிளம்பிட்டேன். எதில் வர? ஆட்டோவில். சரி, சீக்கிரம் வா. உன் கூட வேறு யாராவது வராங்களா? யாரும் வரல. நானும் அவங்களும் மட்டும்தான் வரோம். வேறு யாரும் வரக்கூடாது. வந்தால் நடக்கிறதே வேற. அவங்கள எதுவும் பண்ணிடாத. நான் பணத்தை கொடுத்துட்றேன். சீக்கிரம் வந்து சேரு. அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த நிரஞ்சன், ஒன்றும் பயப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் வராது. வரேன்டா, இந்த நிரஞ்சன் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஆட்டோ முன்னாடி போக கொஞ்சம் கேப் விட்டு மற்றவங்க எல்லாம் நிரஞ்சன் கார்லேயே போயிட்டு இருந்தாங்க. போகும்போது பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்த நவீன் இவங்கள பார்த்துட்டான். கௌதம் கிட்ட, என்னப்பா இந்த நேரத்தில் எங்கே போயிட்டுருக்கீங்க? சொல்கிறேன், வண்டியில் ஏறு. போகும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் கௌதம் சொன்னான். ஐயோ, யாருப்பா அவன்? ஒரு தடவை எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணி என்கிட்ட அடி வாங்கினான். போலீஸ்லேயும் பிடிச்சி கொடுத்துட்டேன். அதுக்காக இவங்களை கடத்திக்கிட்டு போயிருக்கானா? ஆர்த்திக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல. சொல்லக்கூடாதுன்னு இல்லை, டென்ஷனில் ஒன்றும் புரியல. சரி, பயப்படாதீங்க. நம்ம இத்தனை பேர் இருக்கோம். அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடலாம். கடவுளே, யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நல்ல நாள் அதுவுமா. பாவி பையன் இப்படி டென்ஷன் பண்ணுறானே. ஆட்டோ போய் அந்த குடோனுக்கு பின்னாடி நின்றுச்சு. ஃபேக்ட்ரியில் மொத்தம் எத்தனை வாட்ச்மேன் கௌதம்? 4 பேர். மார்னிங் 2, நைட் ஷிஃப்ட் 2. பின்னாடி பக்கம் வாட்ச்மேன் யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. நைட் ஷிஃப்ட்டில் வர ஒருத்தர் இன்றைக்கி லீவு. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வாட்ச்மேன் இருக்கார். நிரஞ்சன் ஃபோன் மூலமாக அபிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான். ஆட்டோவை அனுப்பிட்டு நீங்கள் 2 பேரும் அங்கேயே நில்லுங்க. அவன் கூப்பிட்ற வரைக்கும் உள்ளே போக வேண்டாம். ஆமாம், இது என்ன பழைய பில்டிங் மாதிரி இருக்குது? ஆமாடா, அப்பா இருக்கும்போது குடோனாக யூஸ் பண்ணது. பழசுங்கிறதால டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது என்ன ஃபேக்ட்ரிக்கு பின்னாடி இருக்குது? பொதுவாக குடோன் எல்லாம் ஃபேக்ட்ரிக்குள்ளே தானே வைப்பாங்க. இது இருக்கிறதே யாருக்கும் தெரியாது போல இருக்கே. அப்பா முதல்ல வாங்கினது இதுதான். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் இடம் அவரால் வாங்க முடியல. அதுக்கு முன்னாடி ஃபேக்ட்ரி கட்டுற அளவுக்கு இடம் கிடச்சிது. இந்த இடத்தோட ஓனர்கிட்ட எவ்வளவோ கேட்டோம். அவர் இந்த இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால் ஃபேக்ட்ரி சுற்றி தான் வால் இருக்கும். இந்த குடோன் தனியாக தான் இருக்கும். இது இருக்கிறதே பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. அப்போ இதோட கீ மொத்தம் 2 கீ. ஒன்று வீட்டில் இருக்கும், இன்னொன்று ஃபேக்ட்ரியில் இருக்கும். இவன் பூட்டை உடச்சிக்கிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஐயா என்றான் நிரஞ்சன் யோசனையாக. சரி, காரை எங்கேயே நிறுத்திட்டு நாம் அந்த பக்கம் போகலாம்.
மெதுவாக 4 பேரும் பின்பக்கமாக வந்தாங்க. அதுக்குள்ளே அந்த குமார் விஜய்க்கு கால் பண்ணான். பணம் எடுத்துகிட்டு வந்துட்டியா? வந்துட்டேன். உன் கூட வேறு யாராவது வந்திருக்காங்களா? இல்லை, நானும் அபியனியும் மட்டும்தான் வந்திருக்கோம். சரி, அங்கேயே நில்லு. டேய் ரவி, அதுங்க வந்து வெளியே நிற்குது. வேறு யாராவது வந்திருக்காங்களான்னு போய் பாரு. அந்த ரவி வெளியே வந்து பார்க்க யாரும் இல்லை குமார், அதுங்க 2 தான் நிற்குது. சரி, அதுங்களை உள்ளே கூட்டிகிட்டு வா. 2 பேரும் அந்த ரவி கூட போனாங்க. காசு எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? இதுக்குள்ளே இருக்குது என்றால் விஜி பயந்து கொண்டே. சரி வாங்க. உள்ளே போனால் அந்த குமாரோட சேர்த்து மொத்தம் 4 பேர். என்னை கேட்டாக கொடுத்தல நீ? இல்லை குமார், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். குடோனில் கீழே ஆர்த்தியையும் மேலே சாராவையும் கட்டி வச்சுருந்தாங்க. நிவி குமார் கையில் இருந்தான். ஆர்த்தி சாரா 2 பேரும் கத்த, இங்கே பாரு, நீ தானே என்னை அடி வாங்க வச்ச, அதுக்கெல்லாம் வட்டி முதல்ல வேணாம். டேய், நீ கேட்ட பணம் இதில் இருக்குது, ஒழுங்காக அவங்கள விட்டுடு. பணம் கைக்கு வந்ததும் நானே விட்டுடுறேன், பொறுமையாக இரு. கீழே கட்டி வச்சுருந்த ஆர்த்தி பக்கத்தில் 3 பேரும், மேலே கட்டி வச்சுருந்த சாரா பக்கத்தில் அந்த குமாரும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அது அங்கேயே நிற்கிட்டோம். இப்போ நீ என்ன பண்ணுற? அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மேலே வர அப்படின்னு குமார் அபிக்கிட்ட சொன்னான். அபி மெதுவாக அந்த சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு மேலே போனான். நிவி குமார் கையில் இருந்ததால் அபி அங்கேருந்து நடந்து வர்றதுக்குள்ளே அவளோட இதய துடிப்பு அவளுக்கே கேட்டுச்சு. நிவியை பார்க்கும்போது அவளால் அழுகிய கட்டுப்படுத்த முடியல. அப்போது விஜி சத்தமாக சொன்னான், டேய், நீங்கள் 4 பேர் தான் இருக்கீங்க. உங்கள் கையில் பெருசாக எந்த வெப்பனும் இல்லை. கீழே 3 பேர், மேலே ஒருத்தன். ஒழுங்காக பணத்தை வாங்கிட்டு இங்கேருந்து போயிடுங்க. டேய் குமார், சாரா பக்கத்தில் நீ மட்டும்தான் நிற்கிற. நிவி உன் கையில் இருக்கான். அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, இது என்ன லூஸு மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேசுது? டேய் குமார், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. சீக்கிரம் பணத்தை வாங்கிட்டு கிளம்பலாம். ரவி சொல்ல, ஏன் சாராவை ஏதாவது பண்ணால் என்ன பண்ணிடுவேன்? உன் பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் வழியாக கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அம்மா, அந்த ஜன்னல் வழியாகவே வந்து உனக்கு தண்டனை கொடுப்பாரு. டென்ஷனில் இதுக்கு பைத்தியம் முடிச்சிச்சின்னு நினைக்கிறேன். அந்த ஜன்னல் வழியாக குதிச்சா உன் பின்பக்கம் வந்துடலாம். டேய் குமார், எனக்கு என்னமோ ஹிண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. சீக்கிரம் பணத்தை வாங்கிட்டு வாடா. ரவி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அதிரடியாக 3 பேரும் உள்ளே நுழைஞ்சாங்க. நிரஞ்சன் அந்த ஜன்னல் வழியாக உள்ளே குதிச்சான். கீழே சங்கர், கௌதம், நவீன் 3 பேரும் கீழே இருந்தவங்கள புரட்டி எடுக்க நிரஞ்சன் குமாரை வச்சு வெளுத்துக்கிட்டு இருந்தான். நிரஞ்சனோட தாக்குதலை தாங்க முடியாத குமார் சடனாக நிவியை தூக்கிட்டு கம்பி ஓரம் போனான். பக்கத்தில் வராத வராத, வந்தா இவனை மேலே இருந்து போட்டுடுவேன். டேய், குழந்தைய மரியாதையாக கொடுத்துரு. அவனை நோக்கி நிரஞ்சன் முன்னோக்கி போக பயத்தில் கால் வழுக்கி குழந்தையோட மேலே இருந்து கீழே விழுந்தான் குமார். நிவீன்னு அபி போட்ட சத்தத்தில் அந்த பில்டிங்கே அதிர்ந்து போச்சு.